மாலைதீவில் வேலை செய்து கொண்டிருக்கும் இலங்கையின் கண்டியைச் சேர்ந்த ரிஃப்கான் என்பவர் என்னை சந்திக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். இப்போது அவர் துபாயில் இருப்பதால் நேற்று சந்திக்க கிடைத்தது. மனுஷன் துபாயில் சொந்தமாக கம்பெனியும் வைத்திருக்கிறார். எனது முகமது மாஸ்டர் பேஸ்புக் பேஜூடாகத்தான் பழக்கம். எனக்கு விஷயம் என்னவென்றால், அவர் என்னை கண்டபோது சொன்ன வார்த்தை தான், மாஸ்டர் நானெல்லாம் நேரம் எடுத்து சோசியல் மீடியாவில் வீடியோ ஒன்றும் பார்க்கறதில்ல, அப்படி பார்த்தாலும் அது உங்களோட வீடியோவை தான் பார்ப்பதுண்டு. உங்களோட வீடியோவில் ஏதோ ஒரு காந்த சக்தி இருக்கு மாஸ்டர் என்று சொல்லியிருந்தார். உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஆசிரியர் எப்போது சந்தோஷப்படுவார் என்றால், தான் படிப்பித்த மாணவன் தன்னை பார்த்து, சார் நீங்க நல்லா படிப்பித்திருந்தீர்கள், அதனால் தான் இந்த நல்ல நிலைமையில நான் இருக்கிறேன் என்று சொல்லும் போதுதான் ஒரு ஆசிரியர் மனதார சந்தோஷப்படுவார். சோசியல் மீடியாக்களில் வீடியோ எடுப்பவர்களும் எதிர்பார்ப்பது அதுபோல்தான். வீடியோவை பார்த்து உங்களோட வீடியோ நல்லா இருக்கு என்று சொல்லும் போதுதான் சந்தோஷப்படுவார்கள். துபாயில் வேலை செய்து வார இறுதி நாட்களில் வீடியோக்கள் எடுத்து பதிவிடும் என்னை போன்ற ஆட்களுக்கு இந்த மாதிரியான நேயர்களின் வார்த்தைகளும் சந்திப்புகளும் உற்சாகத்தை தருகிறது தான். மனுஷன் மாலைதீவின் நினைவாக ஒரு கிஃப்ட் ஒன்று தந்திருந்தார். பெருமதியாகத்தான் இருந்தது. என்ன, அடுத்த விடுமுறைக்கு மாலைதீவுக்கு வீடியோ எடுக்க போவோமா?